குமார் பொன்னம்பலத்தின் மரணம் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட போது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கு சொந்தமான வாகனத்தில் வந்தவர்களே இந்த படுகொலையை செய்தார்கள் என்பது விசாரணைகள் தெரிய வந்தாலும் கூட அது ஸ்ரீலங்கா போலீஸாரினால் அல்லது குற்றப்புலனாய்வு பிரிவினரால் வெளிப்படுத்தப்படவில்லை. இது தொடர்பாக சண்டே லீடர் பத்திரிகை விரிவாக அந்த நாட்களிலே எழுதியிருந்தது. இந்த குமார் பொன்னம்பலத்தை படுகொலை செய்வதில் 3 பேர் முக்கியமாக பங்கு வகித்திருந்தார். ஒன்று சாந்தா என்பவர், மற்றது பாதாள உலக கோஷ்டியைச் சேர்ந்த மொரட்டு சமன் என்பவர், மற்றது சஞ்சீவ என்பவர். இந்த சஞ்சீவ என்பவர் நேரடியாக ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்தவர். சமன் என்பவர் மன்னிக்க வேண்டும், சாந்தா என்பவர் ஏற்கனவே ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றி பின்னர் விலகி சென்றவர். இவர்கள் இந்த மூவரும் தான் இந்த படுகொலையை செய்தார்கள் என்பது விசாரணைகளிலிருந்து பின்னர் தெரிய வந்தது. இவர்கள் அன்று, அதாவது சம்பவம் நடந்த 2000 ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி காலையில், அதற்கு முதல் நாள் 4ஆம் தேதி இந்த சாந்தா என்பவர் குமார் பொன்னம்பலத்தை தொடர்பு கொண்டு, ஏற்கனவே சாந்தா என்பவர் சில மாதங்களுக்கு முதல் குமார் பொன்னம்பலத்துடன் ஒரு வழக்கு தொடர்பாக ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அவருடன் பழக ஆரம்பித்திருந்தார். இது தொடர்ந்து 4ஆம் தேதி குமார் பொன்னம்பலத்தின் வீட்டுக்கு தொலைபேசி எடுத்து தான் அடுத்த நாள் வருவதாகவும் அவருடன் பேசியிருந்தார். அதன்படி அன்று 5ஆம் தேதி காலையில் 10 மணி அளவில் அங்கே வந்து குமார் பொன்னம்பலத்தை அழைத்து சென்றது. அவருடைய காரிலே அவரை குமார் பொன்னம்பலத்தின் காரிலே குமார் பொன்னம்பலம் காரை ஓட்டி சென்றார். சாந்த என்பவர் முன் ஆசனத்தில் அமர்ந்திருந்து சென்றார் என்பதை அந்த வீட்டிலே இருந்த குமார் பொன்னம்பலத்தின் மகன் கஜேந்திரகுமார் மற்றும் அவருடைய சாரதி தோமஸ் ஆகியோர் அளித்த சாட்சியத்திலே தெரிவித்திருந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த வெள்ளவத்தை பகுதியிலே ஒரு முக்கியமான ஒரு வர்த்தகர் ஒருவர் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சியாக இருந்தாலும் கூட அவர் பாதுகாப்பு கருதி அந்த சாட்சிகளை வழங்க முன்வரவில்லை. அவர் அந்த வீதியால் சென்று கொண்டிருந்த போது குமார் பொன்னம்பலத்தின் கார் அங்கே வந்து நின்றபோது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த இசுசு வாகனம் ஒன்றிலே வந்தவர்கள் இறங்கி குமார் பொன்னம்பலத்துடன் பேசி கொண்டிருந்ததாகவும் சற்று சில வினாடிகளிலே அங்கே துப்பாக்கி சூட்டு சம்பவம் கேட்டதாகவும் அதைத் தொடர்ந்து அந்த வாகனம் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினருடைய அந்த வாகனம் புறப்பட்டு சென்றுவிட்டதாகவும் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து தான் இந்த குமார் பொன்னம்பலத்தின் மரணம் தொடர்பாக அவருடைய மகனுக்கும் கூட தகவல் பின்னர் தெரிய வந்தது. இவ்வாறு பல சாட்சிகளுடன் இந்த சம்பவத்தை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்தவர்கள் செய்திருந்தார்கள் என்று நிரூபிக்கப்பட்டாலும் கூட விசாரணைகளிலே ஒரு தொய்வு காணப்பட்டது. இதில் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டும், இந்த சாந்தா என்பவர், மற்றது மொரட்டு சமன் என்று சொல்லப்படுகிற பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர் மொரட்டு சமன் மற்றும் சஞ்சீவி, இந்த மூவரும் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணைக்காக ஒன்றுக்காக கொண்டு செல்லப்பட்ட போது, நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர்கள் வேறு ஒரு தரப்பால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர்கள் முக்கியமாக இந்த மூவரும் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முக்கிய காரணம், குமார் பொன்னம்பலத்தின் படுகொலையில் ஈடுபட்ட இவர்கள் ஒரு கட்டத்திலே அவர்கள் யார் இந்த படுகொலையை செய்வதற்கு உத்தரவிட்டார்கள், தூண்டினார்கள், திட்டமிட்டார்கள் என்ற விவரங்களை இவர்கள் வெளியிட்டு விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் சந்திரிகா அரசாங்கத்துக்கு இருந்தது. இதனால் இந்த மூவரையுமே திட்டமிட்டு இந்த குமார் பொன்னம்பலத்தை கொலை செய்த இந்த மூவரையும் அவர்கள் பின்னர் நீதிமன்றத்துக்கு கொண்டு விசாரணை ஒன்றுக்காக கொண்டு செல்லப்பட்ட போது இன்னொரு தரப்பு, அது பாதாள உலக கோஷ்டியை சேர்ந்தவர்களை கொன்று அவர்கள் அந்த மூவரையும் சுட்டு கொண்டு விட்டார்கள். இதன் பின்னர் அந்த வழக்கு, குமார் பொன்னம்பலத்தினுடைய வழக்கு மூடப்பட்டு விட்டது. அதாவது இந்த சந்தேக நபர்கள் மூவரும் இறந்து விட்டதால் இந்த வழக்கு
மூடப்படுவதாக நீதிமன்றம் அறிவித்து அந்த வழக்கு முடித்து கொண்டார்கள். இது உண்மையிலேயே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் திட்டம். அதாவது கொலை செய்வதற்கு திட்டமிட்டு ஒரு குழுவை கொண்டு கொலையை செய்துவிட்டு அந்த குழுவையே பின்னர் அவர்கள் அழித்து விட்டார்கள்.